ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ப்ளவுஸோட முன்பாகம் தான் வந்துட்டு நான் எப்படி கட் பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்டாக சொல்ல போகிறேன். ரொம்ப ஈஸி மெத்தடு தான். நீங்கள் இதை வந்துட்டு உங்கள் ப்ளவுஸில் கூட ஃபாலோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். நான் வந்துட்டு பேக் சைடு வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் வந்துட்டு அளவு ப்ளவுஸ் வச்சு தான் இந்த பேக் சைடு வந்து கட் பண்ணேன். இப்போ வந்துட்டு ஃப்ரண்ட் வந்து அளவு ப்ளவுஸே இருந்தாலும் நம்மளுக்கு செட் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்துட்டு இந்த மெத்தடை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். ஈஸியாக இருக்கும். இந்த இடத்துல நம்மளுக்கு முக்கோணம் கிடைக்கணும். அந்த மாதிரி நம்ம வந்து ஷோல்டரை ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணிப்போம். இப்போ வந்துட்டு நம்ம வந்து அந்த லைன் ஃபுல்லாக நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஆம் ரவுண்டும் ட்ரா பண்ணிக்கலாம். அந்த தையலுக்கு விட்ட அந்த 2 இன்ச்சையும் நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். சைடும் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ வந்துட்டு நெக் லைன் வந்து நான் நெக் போட்டு பேக் சைடு கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் நான் வந்துட்டு இந்த மாதிரி லாங் லென்த் ஃபுல்லாத்துக்கும் நான் வந்து லைன் பண்ணி வச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த ஓப்பன் சைடு வரும், இந்த முன்பாகம் அந்த சைடையும் நான் வந்துட்டு ஒரு லைன் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த லைன் வந்து கழுத்து அகலம் வந்துட்டு நான் 2.25 எடுத்திருந்தேன் பேக் சைடு. அந்த 2.25க்கு நம்ம இப்படி பண்ணி மார்க் பண்ணி நம்ம வந்துட்டு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு இந்த பீஸை நம்ம எடுத்துருவோம். நம்மளுக்கு எப்பயுமே ஃப்ரண்ட் வந்து கழுத்து வந்து பார்த்திங்கன்னா 5.25 இருந்தால் நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். 5.25 நான் வந்து வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். 5.25ங்கிறது எல்லாத்துக்குமே நார்மலாக வந்து கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் ஹைட்டாகவும் நல்லா உடம்பு பாடியாக இருக்கிறவங்களுக்குன்னா இன்னும் ஒரு 1/4 இன்ச்சு கூட சேர்த்து வச்சுக்கலாம். 6 இன்ச்சு 6.25 இன்ச்சு கூட வச்சுக்கலாம். ஒரு நார்மல் ஹைட் உள்ளவங்களுக்கு 5.25 வச்சா கரெக்டாக இருக்கும். இன்னும் நம்ம சின்ன பிள்ளைங்களுக்குலாம் தைக்கிற மாதிரி இருந்தால் 5.5 இன்ச்சு 5.25 இன்ச்சு கூட வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு நம்மளுக்கு 5.25 இன்ச்சு நம்ம நார்மலாக இருக்கவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து இந்த லைனை வந்து ஸ்ட்ரைட் பண்ணிப்போம். ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் நெக்குனா வந்துட்டு நம்ம நல்லா டீப்பாக வளைச்சிக்கணும். இந்த மாதிரி டீப்பாக வளைச்சிக்கோங்க. அப்போ தான் வந்து நெக் வந்து நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ ஃப்ரண்ட் வந்து ஹைட் எடுக்கணும். அதுக்கு முன்னாடி இங்கே ஆம் ரவுண்ட் நம்ம வரைஞ்சிருக்கோம் பார்த்திங்களா, அதுக்கு 1/2 இன்ச் வந்து சென்டர் பார்த்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம வந்து வளைச்சி விட்டுப்போம். இது வந்து லைட்டாக குடஞ்சி வெட்டுறதுக்காக நம்ம வந்து வளைச்சி விட்டுக்கிறோம். இப்போ வந்துட்டு நம்ம இந்த ஹைட் எடுத்துக்கலாம். சைடு ஓப்பன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஹைட் வந்து கால்குலேட் பண்ணணும். அது எப்படி நான் கால்குலேட் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ பின்பாகத்தை நம்ம எடுத்துப்போம். முன்பாக ஹைட் வேணும்னா நம்மளுக்கு வந்து இந்த ப்ளவுஸோட உடம்பு அகலம் நம்மளுக்கு தேவைப்படும். அதை நான் வந்துட்டு நான் அளந்துக்கிறேன். இங்கே பாருங்கள், பின்பக்கத்தோட உடம்பு அகலம் வந்துட்டு பார்த்திங்கன்னா 9.5 இன்ச்சு வருது. இங்கே பாருங்கள் 9.5 இன்ச்சு வருது. நம்மளுக்கு 9.5 இன்ச்சுங்கும்போது நம்மளுக்கு ப்ளஸ் 1 இன்ச்சு வந்து சேர்த்து எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல இங்கே 9.5 இன்ச்சு இருக்குதுன்னா ப்ளஸ் 1 இன்ச்சு சேர்த்து எடுத்துக்கோங்க. 10.5 இன்ச்சு நம்மளுக்கு மிட் பாயிண்ட் வரும். மிட் பாயிண்ட் வந்து நம்மளுக்கு உடம்பு அகலத்தை விட 1 இன்ச்சு சேர்த்து வரும். அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் நம்மளுக்கு வந்து இந்த ஹைட் வந்து டாட் பிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ வந்து தேவைன்னா, இந்த அளவு ப்ளவுஸில் இருக்கும் பாருங்கள், இந்த பெரிய டாட்டு, இந்த டாட் இருக்குது பார்த்திங்களா, இந்த டாட் பிடிக்கிறதுக்கு நம்ம வந்துட்டு இதோட ஹைட்டை நம்ம வந்து எப்படி கால்குலேட் பண்ணலான்னா, ஒரு 2.5 இன்ச்சு நார்மலாக இருந்தாவே 2.5 இன்ச் வைக்கணும். நல்லா கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கவங்கன்னா 3 இன்ச்சு 2.25 இன்ச்சு நம்ம வச்சே ஆகணும். நான் வந்துட்டு இவங்களுக்கு 2.25 இன்ச்சு வச்சுக்கிறேன். 2.25 இன்ச்சு வச்சு நான் மார்க் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு இங்கே வந்து ஸ்ட்ரைட் லைன் ஒன்று நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போது நான் இங்கே இருந்துட்டு ஓப்பன் இருக்குது பார்த்திங்களா, இங்கே தான் கொக்கி பீஸு பட்டன் பீஸு நம்மளுக்கு வரும். நம்ம இந்த ஓப்பன் சைடு வந்துட்டு இப்போ எப்படி கால்குலேட் பண்ணுறதுனா, இந்த லைன் இருக்குது பார்த்திங்களா, அதுலேருந்து ஒரு 2 இன்ச்சஸ் கம்மி பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல இதுதான் வந்துட்டு நம்மளுக்கு ஓப்பன் வரும். இந்த லென்த்து தான் நம்மளுக்கு ஓப்பன் லென்த்து. இங்கேருந்து இங்கே 1.5 இன்ச்சு நம்ம வந்துட்டு மார்க் பண்ணிப்போம். இப்போ வந்துட்டு மார்க் பண்ணியாச்சு. இதை வந்துட்டு நம்ம இப்படி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இங்கேருந்து 2 இன்ச்சஸ் மேலே, இங்கேருந்து 1.5 இன்ச்சு மேலே. இப்போ வந்து இது ஓப்பன் சைடு வந்து நம்மளுக்கு இந்த லென்த் வந்து கிடச்சிருச்சு. சைடு வந்து நம்மளுக்கு இந்த லென்த் கிடச்சிருச்சு. இப்போ வந்துட்டு இந்த மிட் பாயிண்ட் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணணும் டாட் பிடிக்க. அதுக்கு வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா,
உடம்பு அகலத்தில் இருந்தால் நம்ம இந்த மிட் பாயிண்ட் நம்ம வந்துட்டு 3 டாட்டும் மார்க் பண்ண போகிறோம். உடம்பு அகலம் வந்துட்டு 8, 9, 10க்குள்ளே இருந்ததுன்னா 3.25 வந்துட்டு இந்த லென்த்து வச்சுக்கலாம். இந்த லென்த்து அதுக்கு மேலே இருந்ததுன்னா 3.5 இன்ச் நம்ம வச்சுக்கலாம். இப்போ நான் வந்துட்டு 3.25 வந்துட்டு இங்கே வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மார்க்கை வந்து இங்கே வந்து இந்த பக்கம் ஜாயின் பண்ணிக்கணும். நம்ம வந்துட்டு இங்கே மிட் பாயிண்ட் கிடச்சிருச்சு. இப்போது நம்ம வந்துட்டு இந்த லென்த்தை வந்து ஜாயின் பண்ணிப்போம். இதுதான் மிட் பாயிண்ட். இப்போது இதை வந்துட்டு ஜாயின் பண்ணிப்போம். இந்த ஓப்பன் சைடு பீஸையும் இதையும் நம்ம ஜாயின் பண்ணிப்போம். சைடையும் ஓப்பனையும் நம்ம ஜாயின் பண்ணிப்போம். இப்போ ஜாயின் பண்ணியாச்சு. இதை வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துப்போம். இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு இந்த மாதிரி. இப்போ நம்ம டாட் வந்து எப்படி மார்க் பண்ணுறதுனா, நம்ம வந்து இது மிட் பாயிண்ட்டு, இந்த இடத்துல நம்ம ஒரு நாட்ச் போட்டுப்போம், அடையாள குறி போட்டுப்போம் இந்த இடத்துல. இப்போ அடையாளம் பண்ணியாச்சு. இந்த பீஸை வந்துட்டு இதுதான் சென்ட்ரு நம்மளுக்கு. இந்த பீஸை வந்துட்டு இப்படி பிடிச்சிக்கோங்க. இப்படி கிராஸாக இப்படி கொண்டாந்து இப்படி பிடிச்சிக்கோங்க. இப்படி பிடிச்சிட்டிங்கன்னா இந்த இடம் தான் நம்மளுக்கு சென்ட்ரு, மிட் பாயிண்ட்டு. இந்த மிட் பாயிண்ட்லேருந்து நம்மளுக்கு இந்த டாட் வந்து 1.25 இன்ச்சுக்கு நம்மளுக்கு டாட் வரும். டாட்லேருந்து இந்த மிட் பாயிண்ட் வரைக்கும் லைன் ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணிக்கணும் நம்ம. இதுதான் நம்மளுக்கு தையல் விழுற இடம். இங்கே பாருங்கள், இங்கேருந்து 1.25 இன்ச். இந்த மாதிரி தான் தையல் நம்மளுக்கு வரும். இப்படி தான் தையல் வரும். இப்போ வந்துட்டு மிட் பாயிண்ட்லேருந்து இந்த மாதிரி கிராஸாக வச்சு 1.25 இன்ச்சுக்கு இங்கே ஒரு மார்க்கு இங்கே போட்டிங்கன்னா இங்கே வந்துட்டு நம்மளுக்கு இன்னொரு டாட், சைடு டாட், ஓப்பன் சைடு வந்து டாட் வரும் பார்த்திங்களா, அந்த டாட் நம்மளுக்கு கிடச்சிரும். அது வந்து ஒரு 1/2 இன்ச்சு கேப்பில் நம்ம பிடிச்சா போதும். இப்போது இங்கேருந்து ஒரு டாட் வரும் பார்த்திங்களா, அந்த டாட் வந்து இப்போது இப்படி கிராஸாக தான் இப்படி வந்துட்டு போக போகுது. அதனால் நம்ம வந்துட்டு இங்கேருந்து ஒரு 2 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிப்போம். இந்த டாட்லேருந்து 2 இன்ச்சுக்கு நம்ம ஒரு மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து இப்படி கிராஸாக அதை வந்துட்டு இந்த கேப்பில் நம்ம தையல் பிடிப்போம். இப்படி பிடிச்சோம்னா இந்த கேப்பில் தையல் வரும். இந்த இடத்துலையும் தையல் வரும். இதுதான் நம்மளோட முன்பாகம் கட்டிங்கு. இந்த மாதிரி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பராக நம்மளுக்கு வந்து முன்பாகம் அமைப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.